மகிழ்வித்த மகள் பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கிய தளம் மகிழ்வித்த மகள் குழுவிலிருந்து இந்த மாதிரி யாருக்கும் பேசணுமா. ஸோ இன்றைக்கி நமக்கு இந்த வீடியோ எதுக்காகனா வீடியோ பார்த்த வருமானத்தில் கிராட்டிடியூட் பயிற்சியில் ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி தான். ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய சில உறவுகளுக்கு சில ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்லேருந்து ஒரு ஃபோன் மாதிரி சொல்லியிருப்போம். பட் இதுக்கப்புறம் உங்களுடைய உணர்வுகளுக்கு நம்ம என்ன பண்ணோம், நன்றி சொல்ல போகிறோம். ஸோ உணர்வுகள்லாம் என்ன மேடம்னு யோசிக்கலாம் இல்லையா. ஸோ நம்முடைய உணர்வுகள்னு சொன்னோன்னு நம்ம சந்தோஷம் துக்கம் ஒவ்வொன்று சொல்லிட்டு இருப்போம். அதில் வந்து ஒரு முக்கியமான லைன் இருக்கும் அப்படின்னா ஒரு அவமானம், நம்மளுடைய அசிங்கம், நம்ம ஒரு கில்ட்டி ஃபீல் கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது அந்த சுச்சுவேஷன் உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த இன்சிடென்ட் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நல்லா இருக்கும்னு நினச்சிருந்தீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. பட் அதே ஒரு கசப்பான அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்து மிகப்பெரிய வழிகளை கொடுத்துருக்கும். அந்த நாளுக்கு இன்றைக்கி நன்றி சொல்ல போகிறீங்க. ஸோ அதை ஒரு குட்டி ஸ்டோரி மூலமாக சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியுன்றதுனால ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். இது ஒரு காலேஜில் நடந்த ஒரு இன்சிடென்ட். ஸோ ஒரு காலேஜில் மிகப்பெரிய ஒரு ஆனுவல் டே நடந்துட்டு இருக்கு. மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டில் ஆரம்பித்து ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்திருக்காங்க. 1000 மெம்பர்ஸுக்கு மேலே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே இருக்காங்க. ஸோ அந்த காலேஜில் ஒரு பையன் வந்து ஸ்டேஜ் ஏறி பேச வராங்க. ஸோ மேடையில் வந்து ஒரு பையன் வந்து பேச வராங்க. அவங்க பேசுகிறது எல்லாமே அரைக்குறை இங்கிலீஷில் இருக்குது. ரொம்ப ரொம்ப மோசமான இங்கிலீஷில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா ஆல் ஆர் யூ வெல்கம்னு சொல்கிறான். ஸோ வெல்கம்னு சொன்னாலே போதும், ஆல் ஆர் வெல்கம்னு சொன்னால் போதும். ஆல் ஆர் யூ வெல்கம், ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் வில்லேஜ், ஐ எம் வெரி ஃபீலிங் திஸ் ஸ்டேஜ் பட் ஐ கேன் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்கிறான். அதாவது இந்த ஸ்டேஜில் பேசுகிறது கொஞ்சம் பயமாக இருக்குது, ஃபீல் பண்ணுறேன், இப்படி தப்பாக பேசுகிறதுனால ஃபீல் பண்ணுறேன், பட் இதெல்லாம் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் சொன்ன உடனே எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இவ்வளோ காமெடியாக பேசுகிறான்னு சொல்லிட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. அந்த மேலே வந்திருக்க சீஃப் கெஸ்ட்டில் ஆரம்பித்து வந்திருக்க ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணுறாங்க, சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பில்டிங்கே ஃபுல்லாக எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பில்டிங் அதிர அளவுக்கு எல்லாரும் சிரிக்கிறாங்க. அவன் பேசுகிறது நிப்பாட்டினானா கண்டிப்பாக இல்லை, தொடர்ந்து அவன் என்ன பண்ண பேசிக்கிட்டே இருந்தான். என்னதான் அவன் பேசுகிறான்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிக்கிறத நிப்பாட்டு அவனை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மை ஃபேமிலி இஸ் புவர். Now I am studying BE. I don't know English, but my friends easy English speaking because I am from village. அப்போ last 6 months I am speaking in English only. Starting my friends laughing. Nowadays helping me. Next year I am well speaking in English. Thank you. அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். உங்களுக்கு இதை புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை படித்த அதை கேட்ட அடுத்த நிமிஷம் சபையில் உள்ள எல்லாருமே எழுந்து நின்று அவனுக்கு கிளாப் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுனா, இதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அவமானங்கள் வரும்பொழுது ஐயோ என்ன அவமானப்படுத்திட்டாங்களே, இல்லை என்ன வந்து நான் ஒரு விஷயம் நல்ல விஷயத்துக்காக செஞ்சேன், அது வந்து எல்லாம் தப்பு பண்ணிட்டாங்களே, அதை அப்பா நினச்சிக்கிறாங்களே அப்படி நம்ம யோசிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகுனா, நீங்கள் அதை பற்றி யோசிக்காமல் உங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்கள் என்ன பண்ணணும், பண்ணிக்கிட்டே போங்க. உங்களுக்கான விஷயம் அப்படிங்கிறது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க மற்ற உறவுகள் என்ன நினைக்கிறாங்க இதை பற்றிலாம் நீங்கள் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட லைஃப் அப்படிங்கிறது அங்கே தான் நிற்கும். பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. அப்போ உங்களோட இடம் இது இல்லை, நம்ம அடுத்து மூவ் பண்ணி போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா அதை நீங்கள் மூவ் பண்ணி போயிட்டே ஆகும். சில நேரங்களில் அப்போ நம்மளை வந்து யார் யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்களே உங்களை எழுந்து நின்று இந்த பையனுக்கு கொடுத்த அதே ரெகனைசேஷனை கொடுப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அவமானப்படும் பொழுது கல்லாக இரு, மனம் கலங்காதே, பேசாதே, இது வல்ல முடிவு என்று உறுதியாக இருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நான் இப்போ சொன்ன மாதிரி ஏதோ ஒரு இன்சிடென்ட் உங்கள் லைஃப்பில் இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுருப்பீங்க, செய்ய ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் வந்து அது பண்ணாது இது பண்ணான்னு சொல்லியிருப்பாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. மிகப்பெரிய அவமானத்தை பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. ஒரு சர்டைன் ஸ்டேஜில் நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க. சில பேர் ஜெயிக்கிறது காத்துட்ருப்பீங்க. ஸோ ஜெயிச்சுட்டு அவங்ககிட்ட நீங்கள் எப்பயும் ஜெயிச்சுட்டு நான் ஒரு ஹாப்பியாக அவங்க எல்லாருமே பேசின அத்தனை பேருமே உங்களை ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணிப்பாங்க. மேக்ஸிமம் இங்கே எல்லாமே 35 வயசுக்கு மேலே இருக்கீங்க. ஸோ அந்த 35 இயர்ஸ் ஆஃப் லைஃப்பில் 35 to 40 இயர்ஸில் ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டில் எல்லோரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் அங்கே ஜெயிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மொமெண்ட்டை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் உங்களுடைய வெற்றிகளையும் சரி உங்களுடைய அவமானங்களையும் சரி உங்களுக்கு ஒரு அது வந்து இன்னொருத்தருக்கு ஒரு பாடத்தை உருவாக்கி ஒரு பெரிய ஒரு நல்ல லெசனையும் சொல்லுன்ற நம்பிக்கையோடு நாங்கள் வந்து கேட்குறோம். ஸோ கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய நீங்கள் வாழ்க்கையில் பட்ட அவமானங்களை நினச்சி ஓகே அப்படி ஒரு அவமானம் வந்ததுனால தான் நான் இந்த மாதிரி என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கிட்டேன், ரொம்ப ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லி அந்த அவமானம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீலிங்ஸ் கிடையாது, அதான் நம்மளுடைய வாழ்க்கையோட பெரிய டேர்னிங் பாயிண்ட். ஸோ அந்த ஒரு ஃபீலுக்கு தேங்க்யூ சொல்ல போகிறீங்க. ஸோ இன்றைக்கி கிராட்டிடியூட் பயிற்சிங்கிறது மனசார அந்த இன்சிடென்ட்டை நினைக்கணும். அந்த இன்சிடென்ட் நினைக்கும்போது என்னென்ன வழிகள்லாம் நீங்கள் அனுபவிச்சிங்களோ அதெல்லாம் மனசில் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு ஒன் பை ஒன்னாக எப்போ நான் சொல்கிற மாதிரி ஐ எம் ஸோ சாரி, அந்த இன்சிடென்ட் நீங்கள் யாராவது ஹர்ட் பண்ணிக்கலாம், யாரோ உங்களை ஹர்ட் பண்ணிக்கலாம், எதுவும் அதில் இருக்கலாம். ஸோ ஃபர்கிவ்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அது சேம் டைம் ஆகணும். ஓகே அந்த ஒரு விஷயம் நடந்ததுனால தான் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்திருக்கு, ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லி அந்த ஒரு அவமானம் ஒரு ஃபீலிங்ஸ் என் லைஃப்பில் கொடுத்ததுக்காக அறுசுவை உணவையும் கடவுள் குடம் கொடுத்துருக்காரு. அதில் ஒரு சுவை தான் அதை தவிர அதை வந்து நம்ம என்ன தனியாக பிரித்து பார்த்து அது மட்டும் தான் வாழ்க்கையெல்லாம் கிடையாது. அது வாழ்க்கையினுடைய ஒரு அங்கம் அப்படின்னு ஒரு தனியாக வச்சுட்டு மீதி ஒரு 5 அங்கம் இருக்குது, ஒரு இதை தாண்டி வாழ்க்கையும் இருக்குது அப்படின்னு அதை தள்ளி வச்சுட்டு நம்ம எப்போ மூவ் பண்ண ஆரம்பிக்கிறோம் நம்ம வாழ்க்கை அடுத்த நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். நம்ம வந்து அதிகமான முயற்சிகள் எடுக்கணும்னா நமக்கு எது வேணுங்கிறத யோசிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு வேணுங்கிறது நிறைய விஷயங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி தெரிஞ்சாலும் எது உங்களுக்கு பொருத்தமானதுன்னு தேர்வு பண்ணி அதில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் உங்களை அடுத்த லெவல் போகணும்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் யோசிச்சிட்டே உட்காந்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் அப்படிங்கிறது உங்களை அடுத்த லெவல் கொண்டு போகாது. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி போகணும் அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன, ஓகே
தன்னம்பிக்கை தான். கண்டிப்பாக தன்னம்பிக்கை அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட முயற்சிக்கு நீங்கள் தயாராகணும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ எனிவேஸ் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே. ஸோ நம்ம டீமில் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.